ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்மளோட தல அஜித் மாதிரியே வந்து நம்மளோட சிம்புவும் வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்ய போகிறாங்க. ஸோ இப்போ வந்து அதை கேட்ட ரசிகர்கள் வந்து ஸோ தலை வழியிலேயே சிம்புவும் அப்படின்ட்டு வந்து இந்த ஒரு செம்ம இந்த ஒரு நியூஸ் ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட நடிகர் சிம்பு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஏராளமான ரசிகர்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அவரோட நடிப்பில் லேட்டஸ்ட்டாக வந்து தக் லைஃப் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து வருகிற ஜூன் 5ஆம் தேதி பிரம்மாண்டம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படத்தை வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அவரோட லைனப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ செம்ம பெரிய ஒரு லைனப் வந்து நம்மளோட சிலம்பரசன் வச்சுட்டு இருக்காரு. ஸோ தமிழ் சினிமாவில் செம்ம பெரிய ஒரு கம்பேக் வந்து இப்போ வந்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து நம்மளோட சிலம்பரசனோட புதிய திரைப்படமான கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தோட இயக்குனரான தேசிங்கி பெரியசாமி இயக்கத்தில் ஒரு புதிய திரைப்படம் நடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு எல்லா எஸ்டிஆர் ஃபேன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் வந்து இப்போ வந்து அந்த ஒரு திரைப்படத்தில் ரொம்ப பெரிய ஒரு கதாபாத்திரத்தை பண்ண போகிறாங்க. அதாவது வரலாறு திரைப்படத்தில் நம்ம தல அஜித் நடித்த போல வந்து ஒரு பெண் உடுமையான ஒரு அந்த பெண் தன்மை உள்ள ஒரு கதாபாத்திரத்தை வந்து நம்மளோட நடிகர் சிம்புவும் வந்து ஸோ அந்த திரைப்படத்தில் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ வந்து அஃபீஷியலாக நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு கேரக்டர் எடுத்து இவ்வளோ பேர் நடிகர் நடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தல அஜித்துக்கு அப்புறம் நம்மளோட சிம்பு வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறது ரொம்ப பெருசாக பேசப்பட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் சிம்பு ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப